பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஆல் தி பெஸ்ட். உங்க மக மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை என் நாத்தனார் மேல எனக்கும் இருக்கு. வாஸ்தவம்தாம்மா, நானே எதிர்பார்க்கவே இல்லம்மா. தேங்க்ஸ் அண்ணி. சரி சரி. என்னப்பா பாக்குறீங்க? இல்லம்மா, வெளியே இடி மின்னல் புயல் பூகம்பம்னு ஏதாவது வருதான்னு பாக்குறம்மா. உங்க அண்ணி அப்படி சொல்லி அசத்திட்டு போயிட்டாலம்மா. போங்கப்பா, சும்மா அண்ணியை கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல் பண்ணலம்மா, நீ வேலைக்காக ட்ரை பண்ணப்பெல்லாம் உங்க அண்ணி உன்னை குறைதாமா சொல்லிட்டு இருந்தா. ஸ்கூட்டர்ல ஒரு தடவை உன்னை இன்டர்வியூக்காக அவசரமா கூட்டிட்டு போக சொன்னப்போ நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு கூட அன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போனவதாமா அவ. இன்னைக்கு இவ்வளவு தூரம் உனக்காக சிபாரிசு பண்ணது நினைச்சு பார்க்கும்போது என்னால நம்பவே முடியலம்மா. அப்படி இல்லப்பா, அண்ணின்னு இல்ல, யாரையுமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. எல்லாரும் நல்லவங்க தான். சூழ்நிலை தான் அவங்க அவங்கள கெட்டவங்களா மாத்திடுது. இப்ப நாமளும் நம்ம புருஷனும் வேலைக்கு போறோமே, நம்ம சம்பாத்தியத்தை தான் இவங்களா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, நம்ம கஷ்டத்தை யாருமே பங்கு போட்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஆதங்கம் தான் அவங்களுக்கு. சரிம்மா, நீ மட்டும் என்ன முயற்சி பண்ணாமலா இருந்த? முயற்சி பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். இருந்தாலும் நானும் ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொடுத்தாதானே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னவாம்மா, நீ சொல்றதை யோசிச்சு பார்த்தா அதுவும் சரியாத்தாமா இருக்கு. கோபம் இருக்கிற இடத்துலமா கோணம் இருக்கும்பாங்க. என்ன இருந்தாலும் உங்க அண்ணன் நீ 2 பேரும் சம்பாதிக்கிறத வச்சுதாமா அந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப எதுக்குப்பா அதெல்லாம் பேசிக்கிட்டு? இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவுதான் கெடுதல் பண்ணாலும் இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காங்கல்ல, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அக்கா, நீ என்ன பண்ற? நல்லா ஷாம்பு போட்டு தலை குளிச்சுட்டு சந்தோஷமா சீக்கிரம் கிளம்புக்கா. இத பாரு, ரொம்ப சந்தோஷப்படாத. வேலை என் தலைக்கு மேல இருக்கிற முடிக்காக இல்ல, தலைக்குள்ள இருக்கிற மூளைக்காக. புரிஞ்சுதா? Come in.
என்னம்மா? என் பேர் பத்மினி. சொல்லுங்க. சார் இருக்காரா? எந்த சார்? மிஸ்டர் மகேந்திரன். அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுது சார், ஆனா எங்க அண்ணிக்கு தெரியும். அவங்க யாரு? ஹோட்டல் லீக்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்காங்க. அவங்க சொல்லி தான் வேலை விஷயமா சாரை பார்க்க வந்தேன். ஓகே, ஹோட்டல் லீக் திலகா? எஸ் சார். ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பத்மினி. ஓகே, சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ம். யாரு? யார் மணி? மிஸ்ஸஸ் திலகா. ஓ, ஹோட்டல் லீக் திலகாவா? ஐ அம் மாடர்ன் மகேந்திரன். ஓகே. கொஞ்சம் டர்ன் பண்ணுமா? சார் என்னமா பாக்குற? கொஞ்சம் டர்ன் பண்ண. சார், நான் ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் பயோடேட்டா இருக்கு சார். ஃபைல்ல எதுக்குமா? தேவையில்ல. கொஞ்சம் டர்ன் பண்ணு. அட, ஃபைல கீழே வைமா. என்ன இப்படி கூச்சப்படுற? கொஞ்சம் நேரம் இல்ல. அட, திரும்புமா. இப்படி இப்படி. ஓகே. இப்படி கொஞ்சம் திரும்புமா. என்னமா நீ இன்டர்வியூக்கு வரும்போது சேலை கட்டிட்டு வருவாங்க, எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அப்போ சுடிதார்ல வந்திருக்கணுமா சார்? சுடிதாரா? சுத்தம். கரெக்ட். உள்ள வாமா. ஃபைல ஏமா எடுக்கிற? அது எதுக்கு? நீ வா சீக்கிரம். மிஸ் பத்மினி, அங்க பாருங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா மாடலிங் மேட்சா இருக்கும். அவங்கள மாதிரி உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் பொருத்தமா இருக்கும். பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, போய் சேஞ்ச் பண்ணுவாமா? அப்பதான் உங்க பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, இது மாடலிங்க்கு ஒத்து வருமா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். உன்னை வந்து உடனே பார்க்க சொன்னாரு. அந்த வேலை நிச்சயமா கிடைக்கும். ஏன் நிக்கிற? ஓ, ஐயப்பன் படம் வந்திருக்கு, ரொம்ப நல்லது. 18 நாள்ல உங்க காரியம் முடியும், ஜெயமாகும். உத்தமம்.
என்ன பெருசு ஆ. வியாபாரம் எல்லாம் எப்படி ஜரூரா நடக்குதா? வியாபாரம் இல்லைங்க இது ஆ. இது கிளி ஜோசியம். ஓஹோ. லாபம் நஷ்டம்னு சொல்லாதீங்க. வியாபாரம்னா லாபம் நஷ்டம் ரெண்டும் இருக்கும். இதுல உங்க கஷ்டத்தை போக்குற லாபம் சரி. மட்டுமே உண்டு. நல்ல பாட்டை கேட்டா பசியை மறக்கிறோம், நல்ல வார்த்தையை கேட்டா நம்ம பாரத்தை மறக்கிறோம். ஐயா, நான் டீ கடைக்கு பேப்பர் படிக்கிறதுக்காக வந்தேன். ஆ. பேப்பர் படிச்சுட்டு நான் அப்படியே போயிருக்கலாம். உங்ககிட்ட பேச்ச கொடுத்து நான் வம்புல மாட்டிக்கிட்டேன். சொல்லுங்கய்யா. அது அப்படி இல்லைங்க, இதெல்லாம் ஒரு கணக்கு. மழை வர்றத தடுக்க முடியாது. சரிங்க, மழை வருதுன்னா கொடையை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம். கரெக்ட், நியாயமான பதில் தாங்க. ஐயா, என் பொண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அது மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கு. சரி. அவ போன காரியம் நடக்குமா நடக்காதான்னு மனசுல கவலையா இருக்கு. ஆ. அது காயா பழமான்னு பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு காசு கொடுக்கணும்னு அதையும் சொல்லிருங்க. நான் என்ன கராராவா கேட்க போறேன், கொடுக்கறத கொடுங்க. சரி. உங்க பொண்ணு பேர் என்ன? பத்மினிங்க. வாமா லட்சுமி, வெளியே வா. வா. பத்மினி என்ற பெயருக்கு பரிபூர்ணமான ஏடு எடு. பத்மினி என்ற பெயருக்கு நன்மைனா நன்மை எடு, தீமைனா அப்படியே எடு. இல்லை என்ற ஏடுகளை எல்லாம் போட்டு புரட்டாமல் கலைத்து பார்த்து எடு ஐயா சொன்ன பேருக்கு. வாமா லட்சுமி, சீக்கிரம் வா. மனசுல சந்தோஷத்தோட வா. பறந்து வா, பைய வா. பத்மினிங்கிற பேருக்கு சீட்டு ஒண்ணு எடுக்கவா, எல்லா கவலையும் பறக்கவா. முருகனை மால் மருகனை, ஈசன் மைந்தனை, உமையாள் பாலகனை, பால தண்டாயுதபாணியை, பழனி முருகனை நினைச்சு ஒரு சீட்டை எடுத்து குடுமா. சாமியை கும்பிட்டுக்கோ. ஆ, படிக்கலாமா? பத்மினிங்கிற பேருக்கா? சொல்லுமா, சத்தம் போட்டு சொல்லு. இந்தாம்மா, இந்தா. ஆ, போ. எடுத்திருக்கின்ற ஏடு, கிடைத்திருக்கின்ற படம் என்னவென்று பார்க்க போனால் பத்மினி என்ற பெயருக்கு மகாலட்சுமி படம் வந்திருக்கு. மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். ஏன்னா கடவுளே. அவங்களுக்கு ஜெயகாலம் ஏற்பட்டிருக்கிறதுனால செல்லுமிடம் எங்கும் வாங்கன்னு முகமலர்ச்சியோட வரவேற்பார்கள். ராஜயோகம் உண்டு. அஷ்டலட்சுமியும் மனையில் வந்து வாழ்வாள். பொன்பொருள் சேர்க்கை, தொழில் மேன்மை, குடும்ப மேன்மை, கௌரவம், எதிர்பார்க்கின்ற பணம் பொருள் கிடைக்கும். சீக்கிரமே பொழுது விடியும், புலம்பல் போகும். புலம்பல் போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு புயலா மாறுவா. எல்லாம் அவன் அருள். உத்தமம். அக்கா என்னக்காச்சு, ஏன் இவ்வளவு கோவம் இருக்க? அக்கா ஏதாவது பேசுக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காயத்ரி, என்ன எதுவும் கேட்காத. அக்கா எனக்கு உண்மையாவே பயமா இருக்குக்கா. மனசு படபடன்னு இருக்கு. உன்னை இந்த அளவுக்கு கோபமா நான் பார்த்ததே இல்லக்கா. இன்டர்வியூல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அக்கா ப்ளீஸ் சொல்லுக்கா. காயத்ரி, தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காத. கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? தாகமா இருக்கு. இதோ கொண்டு வரேன்க்கா. அக்கா இப்பவாது சொல்லுக்கா, இங்க இருந்து போகும்போது நீ நல்லா தானே போன? இன்டர்வியூல உன்னை மத்தவங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணாங்களா, இல்ல உன்னை கஷ்டமான கேள்வி ஏதாவது கேட்டாங்களா? சொல்லுக்கா. தாய்நாடு, தாய்மொழி, நதிக்கெல்லாம் பெண்கள் பேர், பூமிக்கு பூமி மாதா, அடக்கத்துக்கு பெண், பொறுமைக்கு பெண், அழகுக்கு பெண், எல்லாத்திலையும் பெண், எதிலையும் பெண். சட்டசபையில பெண் எம்எல்ஏக்கள், பாராளுமன்றத்துல பெண் எம்பிக்கள், இன்னும் 33% இடைவிடாத போராட்டம். எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் தான். இன்னமும் பெண்களை அழகு பொருளா, போக பொருளா, காட்சி பொருளா, கேவலமான ஒரு சதப்பிண்டமா தான் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் விட பெண்களுக்கு பெண்களை சேர நம்பிக்கை துரோகம். ஆண்களை விட மோசமானவங்க தான் பெண்கள். நான் நம்பினதெல்லாம் பொய்னு புரிஞ்சு போச்சு. அக்கா என்னக்கா சொல்ற? பெண்கள் வேலைக்கு போறதே பொருளாதார பிரச்சனைனாலதான். நான் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வேலை தேடி அங்க போனேன். அங்க என்ன நடந்தது தெரியுமா?
அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் மேல எந்த தப்பும் கிடையாது. அது அவருடைய தொழில். சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். ஆனா நம்ம அண்ணி, ச்சே, அவ அண்ணியே கிடையாது, பிசாசு. சீ. நம்ம குடும்பத்தை பத்தி அவளுக்கு தெரியும். நீ ஒரு கௌரவமான வேலை தேடணும் தெரியும். தெரிஞ்சிருந்தா உன்னை அந்த மாதிரி வேலைக்கு அனுப்பியிருக்காளே, அவளதான் சொல்லணும். வேணும்னே நம்மளை கேவலப்படுத்தணும்னு அப்படி செஞ்சிருக்காக்கா. நீ இவ்வளவு கேவலப்பட்டு அவமானப்பட்டு இன்டர்வியூல இருந்து திரும்பி வந்தது கூட பரவாயில்லக்கா. அத நினைச்சு நினைச்சு அவ மனசுக்குள்ள சிரிப்பா பாரு. அத நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கோபமா வருது. அந்த ஆளே அந்த வேலையை உனக்கு தரேன்னு சொன்னாலும் அன்னைக்கு என்ன செய்யணும்? செருப்பு கட்டி அடிச்சிருக்கணும். இல்லாட்டி உன்னையாவது அந்த வேலைக்கு போக விடாம செஞ்சிருக்கணும். அவளுக்கு என்ன நெஞ்செடுத்தோம்? எல்லாம் சம்பாதிக்கிற திமிருக்கா, வேற ஒண்ணு இல்ல. பொம்பளை அவ ராட்சசி. அப்பந்தாமா பொண்ணுக்கு உதவாத ஒரு அப்பன், பெத்த பொண்ணுங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேடி கொடுக்க தெரியாத ஒரு அப்பம்மா, ஆம்பளை புள்ளைய பெத்து அனாதை அணைக்கிற ஒரு அப்பன், மருமகளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச தெரியாத அப்பன். நம்ம ரத்தமே நமக்கு எதிரியா இருக்கும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு தருதலையின் வந்து என்னமா பண்றது? என் மருமகளை என்னால கொல்ல முடியாது. ஆனா அவனை உனக்கு வேலை தரேன்னு சொன்னானே, அவனை மட்டும் நான் பார்த்தேன். நடபடமா வாழ்றதை விட அவனை வெட்டி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேமா. அப்ப இல்லங்கப்பா, அவன் என்ன தப்பு பண்ணா அவனை கொல்லணும்னு சொல்றீங்க? மாடலிங்கிறது அவனுடைய தொழில், அது அவனுக்கு சகஜம். இந்த வேலைக்கு விரும்பி வர பொண்ணுங்களை தான் அவனும் வேலைக்கு சேர்த்துக்கிறான். பல பொண்ணுங்களும் போறாங்க. அவன் மேல என்னப்பா குத்தம் இருக்கு? எல்லா தப்பும் உங்க மருமக மேலதான். நியாயமா நீங்க வெட்டுறதா உங்க மருமகளை தான் வெட்டணும். அவன் நம்ம வீட்டு வாசப்படி ஏறி வந்து மாடலிங் பண்றியாடின்னு கேட்டானா? இல்லையே. அவன் மேல கோபிச்சுட்டு என்னப்பா பிரயோஜனம்? இந்த கோபத்தையும் அவசியத்தையும் அண்ணி மேல காட்ட முடியுமா? சொல்லுங்கப்பா. நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வருமா? காலம் வருமா, நிச்சயம் வருமா. அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. அக்கா, இது போதுமா? போதும் போதும். பத்மினி, ரெடியா? இட்லியே அடிக்கிட்டு இருந்தா எப்படி? தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா? என்ன கேள்வி கேட்டா பாக்குற? சட்னி அரைச்சிங்களா இல்லையா? இல்ல, அரைக்கல. ஏ, வீட்ல 2 பொம்பளைங்க வெட்டியா தானே இருக்கீங்க, ஏன் சட்னி அரைக்கல? தேங்காய் இல்லையா? பொட்டுக்கடலை இல்லையா? இல்ல மிக்ஸி ரிப்பேரா? எல்லாம் இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் ஏன் அரைக்கல? டிவியில படம் பாத்துக்கிட்டு அக்கடான அக்காவும் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு இட்லி சட்னி தான் பிடிக்கும் தெரியும்ல? தண்டம் தண்டம் ரெண்டும் வேஸ்ட்.